ஹாய்! இது சென்னையில இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். என்ன கோவில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்குமே விஷ் லிஸ்ட் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க விஷ் லிஸ்ட்ட அவ்வளவா பெருசா நம்ம பார்க்க மாட்டோம். அப்படியே விட்டுடுவோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எழுதுற விஷ் லிஸ்ட் நடக்குதா? நடக்கலையா? அப்படின்னு செம்ம ஆர்வமா இருப்போம். பட் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதின விஷ் லிஸ்ட்ல நான் ஒண்ணு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது வந்து லக்ஷ்மி நாராயணி இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து பெரிய டான்ஜூர் பெயிண்டிங்கில பண்ணி என்னோட பூஜை ரூம்ல மாட்டணும் அப்படின்றது என்னோட விஷ் லிஸ்ட்டா இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி. அத தூக்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதில வச்சிருந்தேன். அது இப்ப வந்து நிறைவேறிடுச்சு. இப்ப பூஜை ரூம வந்து ஒரு 80% டான்ஜூர் பெயிண்டிங்ல அழகா செட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20% தான் இதில இருக்கு. நெறைய பேர் பூஜை ரூம காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த நல்லா நான் அழகா செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மினி வ்ளாக்ல ஷேர் பண்றேன். நெறைய பேர் கிச்சனையும் கேட்குறீங்க. நான் இன்னும் எதுவும் பெருசா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு செட் பண்ணவே இல்ல. பொறுமையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது. ஸோ நெறைய பேர் வீட்ல பூஜை ரூம் அழகா செட் பண்ணியிருப்பீங்க. என்ன சாமி ஃபோட்டோலாம் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, பெருமாள் எல்லாம் இருக்கு. வேற என்ன வைக்கணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.